உங்களுக்கு முந்தைய தலைமுறை, எங்களுக்கெல்லாம் எனக்கு 40 வயசு ஆகுது. நாங்களாம் சரியாக சிந்திச்சிருக்கணும், இல்லை அரசியலை பற்றின அறிவு எங்களுக்கு இருந்திருக்கணும். எங்களுக்கு இல்லை. அதோட பாதிப்பு நிறையாவே இருக்குது. நம்மளோட எதிர்காலம், எங்கள் அப்பா அம்மாவோட எதிர்காலம் அவரோட குழந்தையான என்கிட்ட இருந்தது. இப்போ என்னோட ஆசை கனவெல்லாம் என் குழந்தை நல்ல இடத்துல வாழணும், நல்லா இருக்கணும்னு. அதுன்னு ஆசை வரும்போது தான் எனக்கு இன்றைக்கி நடக்கிற சூழலை தெரிஞ்சுக்கணும், சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கணும், சக மனுஷனை நேசிக்கணும், அக்கறை இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வருது. அது வர்றதுக்கு எனக்கு 40 வயசு ஆச்சு. 20 வயசில் நானும் நடிகனை பார்த்து கத்திருக்கேன், பெருசாக பேசியிருக்கோம். டீக்கல்ல தெருமுக்கில் போகிற ஒரு பொண்ணை சைட் அடிச்சு பெண்களை பற்றி பேசி, அது இதுக்கு மட்டும் கை தட்டாதீங்கப்பா, அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன்னு. அப்படி தான் காலத்தை ஓட்டியிருக்கோம். இதுவும் என்ஜாய் பண்ணுற வயசு, அதையும் பேசுகிற வயசு, அதையும் செய்கிற வயசு தான். நடிகனுக்கும் மற்ற என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற அதே அளவு ஈக்குவலாக இல்லை, அதில் 10% சுற்றி நடக்கிற விஷயங்களையும் சமுதாயத்தையும் கவனிங்க. அது நமக்கு இல்லை, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு. வாழ்க்கையில் நிறைய கனவெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி உன்னை சந்தோஷப்படுத்துச்சுன்னா அது என் புள்ள பிறந்து என் கையில் வாங்கும்போது அந்த எமோஷனை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த கட்டத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் அடைவீங்க, உணர்வீங்க.